estimation, a single value statistic computed from sample data and used to estimate a population parameter. That is என்னன்னா நம்ம sample dataல இருந்து ஒரு single value statistic find பண்ணுறோம். அந்த இதை யூஸ் பண்ணி நம்ம population parameter find பண்ணோம்னா it is a point estimation. கிளியராக சொல்கிறேன். ஒரு சாம்பிள் டேட்டா எடுத்துக்கிறோம். அந்த சாம்பிள்லேருந்து ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் கண்டுபிடிக்கிறோம். அது சிங்கிள் வேல்யூவாக இருக்குது. அதை பேஸ் பண்ணி பாப்புலேஷன் பெராமீட்டர் ஃபைண்ட் பண்ணோம்னா இட் இஸ் எ பாயிண்ட் எஸ்டிமேஷன். நெக்ஸ்ட் இன்டர்வல் எஸ்டிமேஷன் ஆர் கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல்னு சொல்லுவாங்க. இஃப் வி எஸ்டிமேட் அன் இன்டர்வல் such that the true population parameter will lie in it with a certain probability, the process is known as interval estimation. That is interval estimation என்னன்னா ஒரு இன்டர்வலில் நம்ம எஸ்டிமேட் ஃபைண்ட் பண்ண போகிறோம். எப்படின்னா அந்த ட்ரூ பாப்புலேஷன் பெராமீட்டர் will lie in it. நம்ம கண்டுபிடிக்க போகிற பெராமீட்டர் அந்த இன்டர்வல்குள்ளே இருக்கணும், ப்ராபபிலிட்டியை பேஸ் பண்ணி. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இட் இஸ் அ இன்டர்வல் எஸ்டிமேட்டுன்னு சொல்கிறாங்க. இங்கே ஒரு எக்ஸாம்பிள் தந்திருக்கேன் பாருங்கள். எஸ்டிமேட் த ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் ஸ்டூடெண்ட். நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோன்னா ஆவரேஜ் ஆஃப் ஸ்டூடெண்ட் எஸ்டிமேட் பண்ணுறோம். இன் ஏ கண்ட்ரி அப்படி வச்சுக்கலாம். கண்ட்ரியில் காலேஜ் ஸ்டூடெண்ட்டோட ஏஜ் ஆவரேஜாக எவ்வளோ இருக்குன்னு எஸ்டிமேட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு சாம்பிள் மீன் ஏஜ் எக்ஸ் பார் இஸ் ஈக்குவல் டு 23 அப்படின்னு இதை எடுத்துக்கிட்டு நம்ம பாப்புலேஷன் மீன் மியூ ஃபைண்ட் பண்ணோம்னா இட் இஸ் அ பாயிண்ட் எஸ்டிமேட்டர். ஏன்னா நம்ம இங்கே டிபெண்ட் பண்ணியிருக்கிறது ஒரே ஒரு சிங்கிள் பாயிண்ட் 23ங்கிற வேல்யூ மட்டும். இந்த மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணோம்னா இட் இஸ் அ பாயிண்ட் எஸ்டிமேட்டர். சப்போஸ் அந்த எக்ஸ் பார் இஸ் ஈக்குவல் டு 23 ஃபைண்ட் பண்ணோம்ல, அதை சென்டராக வச்சுட்டு அதுக்கு முன்னாடி ஒரு 2.5 மைனஸ் பண்ணி பின்னாடி ஒரு 2.5 ஆட் பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கிறது 20.5 to 25.5. ஸோ இந்த மாதிரி இன்டர்வலை பேஸ் பண்ணி நம்ம ஒர்க் அவுட் பண்ணோம்னா இது இன்டர்வல் எஸ்டிமேஷன்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கு சிலபஸில் இன்டர்வல் எஸ்டிமேஷன் மட்டும்தான் இருக்குது. ஸோ அதை ஃபாலோ பண்ணி தான் நான் நோட்ஸ் தந்திருக்கேன். இப்போ இந்த ஏ அண்ட் பின்னு இதை நோட் பண்ணோம்னா ஏ லோயர் லிமிட், பி அப்பர் லிமிட் சொல்லுவோம் இன்டர்வலில். இங்கே என்ன சொல்லுவோம்னா ஏ இஸ் லோயர் கான்ஃபிடன்ஸ் லெவல்னு சொல்லுவாங்க, பியை அப்பர் கான்ஃபிடன்ஸ் லெவல்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் இங்கே ஒரு வேல்யூ ஆட் பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணோம்ல, அது மார்ஜின் ஆஃப் எரர் ஆர் ஸ்டாண்டர்ட் எரர்னு சொல்லுவோம். இதை யூஸ்வலாக இபிஎம்னு நோட்டேஷன் யூஸ் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி ஈங்கிற லெட்டர் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதை பேஸ் பண்ணி இந்த இன்டர்வலை சிம்பிள்ஸில் எடுத்தோம்னா இங்கே நம்ம மீன் வச்சு தான் சொல்கிறோம். ஸோ எக்ஸ் பார் எடுத்துக்கிறோம். இட் இஸ் அ ஸ்டாட்டிஸ்டிக். ஸ்டாட்டிஸ்டிக்னால் சாம்பிளில் டினோட் பண்ணுறது, பெராமீட்டர்னா பாப்புலேஷனுக்கு டினோட் பண்ணுறது. அதனால் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஸோ இதை நீங்கள் எழுதுனீங்கன்னா எக்ஸ் பார் மைனஸ் இனா எரர், ஸ்டாண்டர்ட் எரர். எக்ஸ் பார் மைனஸ் இ லெஸ் தேன் மியூ லெஸ் தேன் எக்ஸ் பார் ப்ளஸ் இ. ஸோ இந்த மாதிரி இன்டர்வலுக்கு நடுவில் நம்ம ஃபைண்ட் பண்ண வேண்டிய பாப்புலேஷன் பெராமீட்டர் இருந்துச்சுன்னா இதுதான் இன்டர்வல் எஸ்டிமேஷன். That is confident interval. Estimate the population mean lies between the sample mean minus standard error and sample mean plus standard error. Confident level basically represent percentage of confident interval that we accept to the certain the population parameter. That is in the confident level நம்ம in terms of percentage சொல்லுவோம். Next point, confident level of 90%, 95%, 98%, 99% are used. இந்த பெர்சன்டேஜ் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணுறோம். ஆனால் காமனாக நம்ம ப்ராப்ளம்க்கு யூஸ் பண்ணுறது 95%. நெக்ஸ்ட் பாயிண்ட், 95% confidence that the population mean lies between 20.5 and 25.5. இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் தந்தாங்கன்னா இதோட மீனிங் நான் இங்கே பென்சிலில் க்ராஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள், இது கிடையாது. தட் இஸ் என்னென்னா there is a 95% chance that the population mean between 20.5 and 25.5. இந்த ஸ்டேட்மெண்ட்டோட மீனிங் இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கக்கூடாது. இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இந்த ஸ்டேட்மெண்ட் எதை மீன் பண்ணுதுன்னா, if we select 100 samples of the same size, 95 of the confidence interval often from them will contain the population mean,
this interval from 20.5 to 25.5. நம்ம ஏற்கனவே பார்த்த எக்ஸாம்பிளை கன்சிடர் பண்ணுங்கள். ஒரு கண்ட்ரியில் ஸ்டூடெண்ட்ஸோட ஆவரேஜ் ஏஜ் தான் பார்த்தோம். ஸோ ஒரு 1000 காலேஜஸ் இருக்குன்னா அதுலேருந்து ஒரு 100 காலேஜஸ் செலக்ட் பண்ணணும். அந்த 100 காலேஜில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸோட கவுண்டிங் வந்து ஈக்குவலாக இருக்கணும். சப்போஸ் ஒரு 1000 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்கன்னா எல்லாம் அந்த நம்ம செலக்ட் பண்ண 100 காலேஜஸ்லேயுமே வந்து 1000 ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் இருக்கணும். அப்படி செலக்ட் பண்ணிவிட்டு அதில் என்ன சொல்கிறாங்கன்னா 95 of confidence interval often from them will contain the population mean. அந்த 100 சாம்பிள்ஸில் 95 காலேஜஸில் வந்து பாப்புலேஷன் மீன் வந்து இந்த இன்பிட்வீன் இன்டர்வலில் இருக்கிற மாதிரி இருக்கணும். இதுதான் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் மென்ஷன் பண்ணுது. இதில் யூஸ் பண்ணுற நோட்டேஷன்ஸ்லாம் என்னன்னு சொல்லிடுறேன். ப்ராபபிலிட்டி ஆஃப் θ1 less than or equal to θ less than or equal to θ2 is equal to 1 minus alpha. இப்படி நோட் பண்ணோம்னா இதில் θ1 θ2 வந்து கான்ஃபிடென்ஸ் லிமிட்ஸை மென்ஷன் பண்ணுது. அதே மாதிரி இந்த மாதிரி இன்டர்வலில் போட்டோன்னா இட் இஸ் எ கான்ஃபிடென்ட் இன்டர்வல்னு சொல்வோம். நெக்ஸ்ட் இந்த 1 மைனஸ் ஆல்ஃபா வந்து கான்ஃபிடென்ஸ் கோஎஃபிஷியன்ட். இந்த நடுவில் இருக்கிற θ வந்து பாப்புலேஷன் பெராமீட்டர். நெக்ஸ்ட் பாயிண்ட் கான்ஃபிடென்ட் இன்டர்வல் t minus standard error of t into t alpha, t plus standard error of t into t alpha. இதில் இந்த t வந்து எதனா சாம்பிள் ஸ்டாட்டிஸ்டிக்கை மென்ஷன் பண்ணுது. t ஆல்ஃபாங்கிறது சிக்னிஃபிகன்ஸ் ஆர் கிரிட்டிக்கல் வேல்யூ ஆஃப் த சிக்னிஃபிகன்ஸ் லெவல் ஆல்ஃபான்னு சொல்லுவாங்க. இல்லாட்டி கான்ஃபிடன்ஸ் கோஎஃபிஷியன்ட் t ஆல்ஃபான்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நோட்டேஷன் நோட் பண்ணிக்கோங்க. இன்னொரு இம்பார்ட்டண்டான நோட் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா கான்ஃபிடென்ட் லெவல் 1 மைனஸ் ஆல்ஃபான்னு சொல்லுவோம். வேல்யூ ஆஃப் கான்ஃபிடென்ஸ் கோஎஃபிஷியன்ட் இசட் ஆல்ஃபா. நெக்ஸ்ட்டு லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸில் ஆல்ஃபான்னு நோட் பண்ணுவோம். கான்ஃபிடென்ட் லெவல் 90%னா அதோட வேல்யூ ஆஃப் கான்ஃபிடென்ஸ் கோஎஃபிஷியன்ட் 1.64. அதை வந்து நம்ம 10% லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸும் சொல்லுவாங்க. அதே மாதிரி 95%க்கு இந்த நம்பர், 98க்கு திஸ் வேல்யூ அண்ட் 99%க்கு திஸ் வேல்யூ. ஸோ இதெல்லாமே வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கான்ஃபிடென்ட் இன்டர்வல் ஃபார் மீன். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா n is largeன்னு எடுத்து ஒரு 4 பாயிண்ட் தந்திருப்பேன். அதே மாதிரி n is small, என்ன சைஸ் ஆஃப் த சாம்பிள் ஸ்மால்னு எடுத்து போட்டிருப்போம். லார்ஜ்னால் நம்ம வந்து நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனை யூஸ் பண்ணுவோம். ஸ்மாலாக இருந்துச்சுன்னா t டிஸ்ட்ரிபியூஷனை யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு n is largeன்னு எடுத்துக்கலாம். அதில் வந்து சிக்மா வேல்யூ வந்து நோனாக இருந்துச்சுன்னா தெரிஞ்சிருந்துச்சுன்னா 95% கான்ஃபிடென்ட் இன்டர்வல் ஃபார் மியூ இஸ் x bar minus 1.96 sigma by root 10, x bar plus 1.96 sigma by root 10ன்னு சொல்லுவாங்க. ஸோ 95%னா நம்ம ஏற்கனவே அந்த டேபிளில் பார்த்தது 1.96 அந்த வேல்யூ. அதை வந்து இசட் ஆஃப் 0.05ன்னு சொல்லுவாங்க. இது எங்கேருந்து வந்துச்சுன்னா இந்த 5% போட்டோம்ல அதை பேஸ் பண்ணி இந்த வேல்யூ எழுதுறது இன்டூ இது ஸ்டாண்டர்ட் எரர். ஸ்டாண்டர்ட் எரர் ஃபார் மீன் வந்து இதுதான். நான் உங்களுக்கு இந்த வீடியோ லாஸ்ட்டில் வந்து சம் ஸ்பெசிஃபிக்காக யூஸ் பண்ணுற ஸ்டாண்டர்ட் எரர் டேபிள் தரேன். வேணும்னா அதையும் நோட் பண்ணி படிச்சுக்கோங்க. நம்மளுக்கு ஸ்டாண்டர்ட் எரரும் இந்த டேபிளும் தெரிஞ்சிச்சுனாவே நம்மளே எல்லாமே எழுதிடலாம். அதே மாதிரி 99% கான்ஃபிடென்ட் இன்டர்வல் ஃபார் மியூ இஸ் திஸ் ஒன். 99னா நம்ம அந்த டேபிளில் போட்டது 2.58. ஸோ அந்த வேல்யூவை ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். இன்ட்டு ஸ்டாண்டர்ட் எரர் போட்டிருப்போம். மைனஸ்னால் லோயர் லிமிட், ப்ளஸ்னால் அப்பர் லிமிட்னு வரும். அதே மாதிரி சிக்மா இஸ் அன்னோனாக இருந்துச்சுன்னா ஸ்டாண்டர்ட் எரர் வந்து எஸ் பை ரூட் 10. ஸோ அதை யூஸ் பண்ணி இது 95% கான்ஃபிடென்ட் இன்டர்வல் ஃபார் மியூ இஸ் 95னா 1.96 தெரியும். சிக்மா இஸ் அன்னோன்னா மீனோட ஸ்டாண்டர்ட் எரர் வந்து எஸ் பை ரூட் 10. அதை பேஸ் பண்ணி இந்த வேல்யூ எழுதியிருக்கும். அதே வந்து நெக்ஸ்ட்டு 99%க்கு எடுத்தோம்னா இங்கே 2.58 ரீப்ளேஸ் பண்ணியிருப்போம். இது எல்லாமே எழுதிட்டு ஒன்றோட ஒன்று கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளியராக ஒரு ஐடியா கிடைக்கும். அதே வந்து n is small, சாம்பிள் சைஸ் வந்து ஸ்மால்னால் நம்ம என்ன லெஸ் தேன் 30க்கு கீழே இருந்தால் ஸ்மால்னு சொல்லுவோம். கிரேட்டர் தேன் 30 இருந்தால் நம்ம வந்து லார்ஜ்னு சொல்லுவோம். ஏற்கனவே ப்ரீவியஸ் வீடியோ செக்ஷன்ஸில் நான் இதோட எக்ஸ்ப்ளனேஷன்லாம் தந்திருக்கேன். ஸோ அதை போய் வேணும்னா ஒரு தடவை ரிவைஸ் பண்ணுங்கள், லிங்க் தரேன்.
இப்போ வந்து n ஸ்மாலாக இருந்தால் நம்ம வந்து t டிஸ்ட்ரிபியூஷன் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் பாயிண்ட் when sigma is knownனா ஸ்டாண்டர்ட் எரர் வந்து sigma by root n. அந்த ப்ரீவியஸ்க்கு பார்த்த அதே தான் வரும். 95% confidence interval for mu is x bar minus t of 0.05. லார்ஜ்னா வந்து in terms of z of 0.05 போட்டோம். நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு இங்கே t டிஸ்ட்ரிபியூஷன்னா t தான் போடுவோம். அதே மாதிரி இங்கே போட்டிருக்கோம். சிக்மா இஸ் அன்னோன்னா எக்ஸ் பாரோட ஸ்டாண்டர்ட் எரர் வந்து எஸ் பை ரூட் n, அதை பேஸ் பண்ணி போட்டிருக்கோம். நான் அந்த நோட்டில் தந்திருக்கிற டேபிள் வேல்யூ, இந்த டேபிள் வேல்யூ வந்து நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு. அதே வந்து சாம்பிள் சைஸ் ஸ்மாலாக இருந்துச்சுன்னா, இந்த ப்ராப்ளமில் ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த வேல்யூஸ் எல்லாமே வந்து அவங்க ப்ராக்கெட்டில் தந்திருப்பாங்க. நெக்ஸ்ட்டு கான்ஃபிடென்ஸ் இன்டர்வல் ஃபார் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மீன்ஸு. ப்ரீவியஸில் பார்த்த மாதிரியே n is large n is smallனு எடுத்து போடுவோம். n is லார்ஜாக இருக்கிறப்ப சிக்மா இஸ் நோன். டிஃப்ரென்ஸ் பிட்வீன்னா 2 சாம்பிள் எடுப்போம். அதில் வந்து ரெண்டுக்குமே வந்து சிக்மா 1 சிக்மா 2ன்னு கிடைக்கும். அது ரெண்டுமே ஈக்குவலாக இருந்துச்சுன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணும். 95% confident limit for the difference between the mean mu1 minus mu2 or this one. x1 bar minus x2 bar plus or minus. அங்கே வந்து இன்டர்வலில் சொல்லியிருக்கோம். இங்கே மைனஸை ஃபஸ்ட்டு கமா அப்பர் வேல்யூ ப்ளஸ் போட்டு எழுதலாம். 1.96 into sigma root of 1 by n1 plus 1 by n2. இதில் வந்து 95%னா 1.96 போட்டிருக்கோம். டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மீன்ஸோட சாம்பிள் எரர் வந்து சிக்மா இன்ட்டு ரூட் ஆஃப் 1 by n1 ப்ளஸ் 1 by n2. ஸோ அதை யூஸ் பண்ணியிருக்கோம். அதே சிக்மா இஸ் அன்னோன்னா இந்த பிளேஸ் ஆஃப் சிக்மா வேல்யூவில் வந்து s1 s2 வரும். அதை பேஸ் பண்ணி இங்கே எழுதியிருக்கேன், அப்படியே பாருங்கள். தேர்ட் பாயிண்ட் சிக்மா இஸ் நோனாக இருக்குது. ரெண்டுமே வந்து நாட் ஈக்குவல் டுவாக இருக்குது. நாட் ஈக்குவல் டுனா காமனாக எடுக்க முடியாது. ஸோ அது வந்து ரூட்க்கு உள்ளேயே போட்டிருக்கும். நெக்ஸ்ட்டு n இஸ் ஸ்மால். n வந்து ஸ்மாலாக இருந்துச்சுன்னா we யூஸ் t டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ அதை பேஸ் பண்ணி இந்த ஃபார்முலா வந்திருக்கு. நீங்கள் வந்து இந்த ஸ்டாண்டர்ட் எரர் தெரிஞ்சிச்சுனாவே நீங்கள் இது எல்லாமே நீங்களாக எழுதிடலாம். ஸோ இந்த வீடியோ லாஸ்ட்டில் ஸ்டாண்டர்ட் எரர் டேபிள் போடுறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தேர்ட் ஒன் கான்ஃபிடென்ட் இன்டர்வல் ஃபார் வேரியன்ஸ். வேரியன்ஸ்க்கு வந்து இது வந்து ஜென்ரல் ஃபார்முலா மாதிரி 1 minus alpha 100% confident interval for sigma squared is this one. n squared by psi squared alpha by 2 comma n minus 1. n squared by psi squared 1 minus alpha by 2 comma n minus 1. இதில் வந்து 98%, இந்த ஜென்ரல் கேஸில் 98%ன்னு எடுத்தோம்னா நம்மளுக்கு இந்த வேல்யூ கிடைக்கும். பார்த்துக்கோங்க. 98%னா இங்கே ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு வாட் 0.02ன்னு வரும். ஸோ இங்கே நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு 0.02 by 2 we get 0.01. அதே மாதிரி இங்கே வந்து 1 minus 0.01 சப்ட்ராக்ட் பண்ண we get 0.99. இன்னும் 2 ஃபார்முலா தான் இருக்குது. கான்ஃபிடென்ட் இன்டர்வல் ஃபார் ரேஷன் ஆஃப் 2 வேரியன்ஸ். ஸோ இது வந்து ஜென்ரல் கேஸ் ஃபார்முலா. இதுக்கு வந்து எஃப் டிஸ்ட்ரிபியூஷன் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த ஃபார்முலாஸ் எல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. லாஸ்ட் ஒன் கான்ஃபிடென்ஸ் இன்டர்வல் ஃபார் ப்ரிப்போர்ஷன். 95% கான்ஃபிடென்ட் இன்டர்வல் ஃபார் ப்ரிப்போர்ஷன் P ஆர் small p plus or minus 1.96 root of p cube by n. இங்கே 95னா 1.96 வருது. அந்த p அந்த ப்ரப்போர்ஷனோட ஸ்டாண்டர்ட் எரர் ரூட் ஆஃப் p cube by n. ஸோ அதை யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ அந்த கேபிட்டல் P நம்மளுக்கு தெரியலனா we use this formula. ஸோ அந்த ஸ்டாண்டர்ட் எரரை பேஸ் பண்ணி தான் இது எல்லாமே வருது. அந்த ஸ்டாண்டர்ட் எரருக்கான வேல்யூஸ் தரேன், பார்த்துக்கோங்க.